உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அடுத்த கொள்ளுக்காடு பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். அப்போது மீனவர்கள் கடலில் மீனவர் சவேரியாவிற்கு சொந்தமான படகு சென்று பலகை விரித்தனர். அப்போது கடலில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சுமார் 40 கிலோ எடை கொண்ட 1.5 மீட்டர் நீளம் கொண்ட மீனவர்களால் செல்லமாக அழைக்கப்படும் வின்னிக்குட்டி அரிய வகை கடல் பாலூட்டி ஒன்று சிக்கியது. உடனே அந்த கடல் பாலூட்டியை கண்ட மீனவர்கள் இதுகுறித்து பட்டுக்கோட்டை வனச்சரக அலுவலர் சந்திரசேகரனுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனச்சரக அலுவலர் சந்திரசேகரன் வனத்துறை உயரதிகாரிகளுக்கு தெரிவித்து அவர்கள் இது இண்டோ பெசிபிக் வில்னஸ் போர்பாய்ஸ் என்ற கடல் விண்ணிகள் அரிய வகை கடல் பாலூட்டி என்பதை உறுதி செய்தனர். அதைத் தொடர்ந்து மீனவர்களுக்கு வனத்துறையினர் ஆலோசனையும் அறிவுரைகளையும் வழங்கினர். அதைத் தொடர்ந்து மீனவர்கள் வனத்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் மீண்டும் நல்ல நிலையில் கடலுக்குள் வின்னிக்குட்டி கடல் பாலூட்டியை விட்டனர். கடல் பாலூட்டியை நல்ல நிலையில் மீண்டும் கடலுக்குள் விட்ட மீனவர்கள் சவேரியார், அந்தோணிராஜ், ரோமன், ஜான்சன் ஆகிய 4 பேரையும் வனச்சரக அலுவலர் சந்திரசேகரன் கைகுலுக்கி பாராட்டு தெரிவித்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் இறந்த நிலையில் இதுபோன்ற கடல் விண்ணிகள் கடல் பாலூட்டி கரை ஒதுங்கியது. தற்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக உயிருடன் நல்ல நிலையில் மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டுள்ளது. கடல் பசுக்களைப் போல கடல் விண்ணிகளும் தஞ்சை கடல் பகுதியில் இருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும். வின்னிக்குட்டி கடல் பாலூட்டியை நல்ல நிலையில் மீண்டும் கடலுக்குள் விட்ட மீனவர்களை பாராட்டும் விதமாக தமிழக அரசு சார்பில் 4 மீனவர்களுக்கு வெகுமதியாக ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர்.